வின்டர்ல வின்டர்ல எப்படி இருக்கும்? சீக்கிரமா கூலிங் ஆயிரும் இல்லையா? Yes. அப்போ சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? Yes, sir. சரி, வேற எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் கூலிங்? இப்போ தண்ணியும் Temperature. தண்ணியும் சூடாகுது, வாட்டரும் சூடாகுது. சரிங்களா? சரி, தண்ணியும் சூடாகுது, மீன் அந்த தோசை பிளேட்டும் சூடாகுது. இதுல வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் கூலிங் ஆகும்? தண்ணியா இல்ல அந்த தோசை பிளேட்டா? தோசை சட்டி அடுப்புல வைக்கிறீங்களா? Tanni. தண்ணி ஃபர்ஸ்ட் கூலிங் ஆயிருமா? Yes, sir. ம், அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. சொல்லுங்க. அயனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அதிகமா, வாட்டருக்கு அதிகமா? Water. ம். இது நேத்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. சீ பிரீஸ். சீ பிரீஸ்ன்னு அர்த்தம். சீல இருந்து ஏர் வந்து எங்க போகுது? லேண்டுக்கு போகுது. லேண்ட் பிரீஸுங்கிறது லேண்ட்ல இருந்து என்ன பண்ணுது? ஏர் வந்து சீக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டே டைம்ல இந்த வாட்டரும் லேண்ட் ரெண்டுமே ஹீட் ஆகும். ஸோ இது அதிக ஹீட்டா இருக்கும். சரிங்களா? அதாவது ஹாட்டா இருக்கும். அப்ப என்ன ஆச்சு? இங்க இருக்கிற ஏர்ல மேல போயிரும். ஸோ அத ஃபில் பண்றதுக்கு கூலான ஏர் வரும். அது எங்க கூலான ஏர் இருக்கும்? இங்க இருக்கும் கூலா. சி சைட்ல இருந்து வரும். அப்போ வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணும்போது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? Yes, இது sir. நைட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லேண்ட் சீக்கிரமா தன்னுடைய ஹீட்டை இழந்துரும். லேண்டு என்ன ஆயிரும்? இழந்துரும். ஹீட் இழந்துரும். அப்போ இது கூலாயிரும் சீக்கிரம். ஆனா டே டைம்ல ஹீட் நல்லா ஹாட்டா மாறுச்சு இல்லையா இந்த வாட்டர், அது வந்து இந்த லேண்ட் அளவுக்கு சீக்கிரம் கூலிங் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? இது சூடா தான் இருக்கும். எந்த தண்ணி? இந்த தண்ணி. இந்த வாட்டர் வந்து சூடா தான் இருக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு மேல இந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற ஏர் வந்து ஹீட் ஆகி ஈஸியா என்ன பண்ணும்? மேல போயிரும். அப்ப கூலா இருக்கிற ஏர் எங்க இருக்கும்? லேண்ட் சைடுல இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அது சீ புரியுதுங்களா? ஸோ இதுதான் Yes, வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரோம்? எது சூடு அதிக நேரம் தங்க வச்சிருக்கோம்? நீங்க வீட்ல கூட பாருங்க, தண்ணி காய வச்சுட்டு நீங்க ஒரு குண்டால தண்ணி காய வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்து அந்த அந்த தண்ணிய தொட்டு பார்த்தா, அந்த தண்ணி எப்படி இருக்கும்? சூடா தான் இருக்கும். வெது வெதுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் yes, பண்ணிருக்கீங்களா? நிதின் சொல்லுங்க. அப்ப அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வார்மா தான் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா, அது அவ்வளவு சீக்கிரம் அந்த ஹீட் என்ன பண்ணாது? வெளியில விடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ சரவுண்டிங்ஸ் பொறுத்து இருக்குது. பிளஸ் வேற எத பொறுத்து இருக்கு? எந்த மாரி சப்ஸ்டன்ஸ், அதாவது நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இத பொறுத்து இருக்கு. சரிங்களா? yes, sir. அதே போல இப்போ நல்லா சூடா இருக்குது. நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணீன்னா, அது ரொம்ப நேரம் ஆகும் கூல் ஆகறதுக்கு. இது நார்மல் ஜஸ்ட் வார்ம் வாட்டர் அப்படின்னா என்ன பண்ணும்? சீக்கிரமா உங்களுக்கு அது ஈஸியா கூல் ஆயிரும். அப்ப என்ன சொல்றோம்? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. அப்புறம் வேற என்னது? டெம்பரேச்சர் ஆஃப் சரவுண்டிங். பாடி அண்ட் சரவுண்டிங்ஸ் இல்லையா? 3வது என்ன சொன்னோம்? நேச்சர் ஆஃப் பாடி இல்லையா?
சொல்லலாமா? Yes. ஸோ இதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது மூணையும் பொறுத்து இந்த கூலிங் இருக்கு. So we all know that hot water or hot milk, when left on a table, begins to cool gradually. Ultimately, it attains the temperature of surrounding. கடைசியில இந்த சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் தான் அடையுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு மேல அதுக்கு கீழே போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுது? இப்போ 37 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு அது வந்துடும். அதுக்கு மேல போகாது. அப்போ to study how a given body can cool on exchanging heat with its surroundings, let us perform the following activity. The activity பார்ப்போம். Take some water, say 300 ml, in a calorimeter with a stir and cover it with a 2-hole lid. Fix a thermometer. ஒரு ஹோல்ல வந்து தெர்மோமீட்டரும் இன்னொன்றுல வந்து என்ன பண்றீங்க, அந்த ஸ்டிர் அதனை வச்சிருப்பீங்க. Fix the thermometer through a hole and a lid in the lid and make sure the bulb of thermometer is immersed in water. கரெக்டா தண்ணிக்குள்ள மூழ்கிருக்கணும், பாட்டம்லயும் டச் ஆகக்கூடாது. அதெல்லாம் கண்டிஷன்ஸ். அதெல்லாம் தெரியுமில்லாமா? Yes. Note the reading of thermometer. This reading is temperature T1. Is the temperature of surroundings. Heat the water kept in the calorimeter till it attains temperature, say 40 degree, above the room temperature. Room temperature மேல 40 degree. That is temperature of the surroundings. So then stop heating your water by removing the heat source. Stopwatch and note the reading of the thermometer after fixed interval of time. Say after every 1 minute of stirring gently with the stirrer. Continue to note the temperature T2 of the water till it attains the temperature about 5 degree above that of surroundings. Then plot a graph by taking each value of temperature T2 minus T1 along y-axis and corresponding value T along the x-axis. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு? Take some water, say 300 ml வாட்டர் எடுத்திருக்காங்க. என்ன கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் தெரியுமில்ல உங்களுக்கு? கலோரிமீட்டர் இருக்கும், உடன் பாக்ஸ்ல இருக்கும், சரௌண்டிங்ஸோட எந்த கனெக்ட் இல்லாத மாதிரி அது ஐசோலேட்டட் சிஸ்டமா இருக்கும் இல்லையா? ஓகேவா? With a stir and cover it with a 2-hole lid. Fix the thermometer through the hole and என்ன சொல்றாங்க, கரெக்டா அந்த தெர்மோமீட்டர் தண்ணிக்குள்ள முழுகிற மாதிரிலாம் வச்சுட்டு சொல்றாங்க. So note the reading of the temperature. This reading is T1 temperature of the surroundings. அதாவது அந்த ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சர் தான் அது. இந்த ஃபர்ஸ்ட் அந்த கலோரிமீட்டர் நம்ம எடுத்து அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றோம், இப்போதான் அந்த வாட்டர் என்ன பண்றோம், நம்ம ஹீட் பண்றோம் இந்த calorimeter till it attains the temperature, say 40 degree above the room temperature. Room temperature மேல 40 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் T1 சொல்லிட்டோம்னா இது என்ன பண்ணுது, T1 plus 40 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்றோம். Then stop the heating of water, remove the heat surface at the surface, heat source, and then start and stopwatch and note the reading of the thermometer. இப்போ ஸ்டாப் வாட்ச் நோட் பண்ணிக்கிறோம், தெர்மோமீட்டர் ரீடிங்கும் பார்க்கணும். இப்போ என்னாச்சு, 40 டிகிரிக்கு மேல அது ரூம் டெம்பரேச்சர் T1, அதுக்கு மேல 40 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ தெர்மோமீட்டர் என்ன பண்றோம், நோட் பண்ணிட்டே வரோம். ஸ்டாப் வாட்சும் ஓடிட்டு இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு, டைம் போக டெம்பரேச்சர் எப்படி டவுன் ஆகுது, சரியா? புரியுதுங்களா இல்லையா? After every 1 minute, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க டெம்பரேச்சர் எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண சொல்றாங்க, அந்த ஸ்டிர் வச்சு ஜென்டர் என்ன பண்ண
கலக்கிட்டே சொல்றாங்க. அந்த கலக்கின்னு சொல்லு இப்படி இருக்கும். அதை அப்படியே வச்சு இப்படி கலக்கிட்டே இருக்கும். சரிங்களா? And continue to note the temperature T2 of water till attains a temperature about 5 degrees Celsius above that of surrounding. அப்போ 40ல இருந்து என்ன பண்றோம், நம்ம T1 plus 5 டிகிரி வரைக்கும் நம்ம என்ன சொல்றாங்க, இது இந்த வேலையை செய்ய சொல்றோம். சரிங்களா? Yes. அப்போ இதுக்கு பேரு T2-ஆ? T2ங்கிறது T1க்கு மேல 5 டிகிரி இல்லையா? Now plot a graph by taking each values of temperature. அப்ப T1 and T2 values வந்து நம்ம என்ன பண்றோம், இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து y ஆக்சிலையும் அதுக்கான டைமிங் வந்து x ஆக்சில் எடுத்தோம். அப்போ இந்த டைம்ல அந்த T1க்கு T2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சடன் ஃபால் ஆகும். எங்களை சடன் ஃபால் வந்து உங்களுக்கு கூலிங் ஆகுறதுல அது இந்த கிராஃப் கார்டு. அப்புறம் என்ன பண்ணும், அப்படியே ஸ்லோ டவுனா போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் curve showing cooling of hot water with time. இந்த கிராஃப் கேட்பாங்க. புரியுதாமா? Yes. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுதா? Yes. So from the graph, you will infer how cooling of hot water depends on the difference of its temperature from the surrounding. You will also notice that initially the rate of cooling is higher and decreases as temperature of the body falls. Temperature வந்து குறை என்னாச்சு உங்களுக்கு, அந்த அந்த கூலிங் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு முந்தி மாதிரி அதிகமானது குறைய ஆரம்பிச்சு. டெம்பரேச்சர் ஃபால் ஆக என்ன ஆகுது, கூலிங்கும் குறையுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணுச்சு, சடனா டக்குன்னு குறைய ஆரம்பிச்சு. ஓகேங்களா? The above activity shows that a hot body loses heat to surrounding in the form of heat radiation. The rate of loss of heat depends on the difference in temperature between the body and its surroundings. அப்போ சரௌண்டிங்ஸுக்கும் அந்த பாடிக்குள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. So Newton was the first to study the systematic manner of the relation between the heat lost by the body in a given enclosure and its temperature. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அக்கார்டிங் டு தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட், ரேட்னாவே டைம் ரேட் தான் போட போறோம். அப்போ dQ/dt of the body directly proportional to the difference of the temperature of the body and surrounding. ஒன்னு பாடிக்கு இன்னொன்னு சரௌண்டிங்ஸ். சரிங்களா? சரௌண்டிங் தான் என்ன சொல்லணும் நம்ம, T1 ஃபர்ஸ்ட் சொன்னோமா, T1 ரைட். The law holds good only for the small difference of the temperature. இது முக்கியமான பாயிண்ட். ஸ்மால் டிஃபரன்ஸுக்கு தான் இந்த லா வந்து பொருந்துது. Also, loss of heat radiation depends upon the nature of the surface of the body அப்படிங்கிறதும் முக்கியமான. அப்ப என்ன சொல்றாங்க இதுல இருந்து, இந்த ரிலேஷனை -dQ/dt is directly proportional போது என்ன பண்றோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் எடுப்போம் நம்ம. dt proportional to T1 minus T2, sorry, T2 minus T. சரிங்களா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும் போது ஒரு கான்ஸ்டன்ட் போடும். இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா and nature of the surface of the body. Suppose of mass m and specific capacity s is a temperature at T2. Let T1 be the temperature of the surroundings. If the temperature falls with small amount of dT2 in the time dt, then the amount of heat lost is dQ is equal to ms dt. Heat loss kind of formula is Q is equal to mst. அப்ப என்ன சொல்றாங்க,
இந்த ஸ்மால் சேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு என்ன வந்து ஹீட் லாஸ்ட் ஆகுது. ஏன்னா அவங்க சொன்னது ஸ்மால், அதுக்கு தான் அது ஸ்மால் சேஞ்சஸ் தான் என்ன ஆகும், இது வந்து அப்ளிகேபிள் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? கட்டாலிங்களாமா? Yes, sir. இதுல ஏதாவது டவுட் இருக்கா அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இதுக்கும்? இல்லைங்க சார். இப்போ ரெண்டு ஆனா அந்த T2 T1 எடுக்கிறதுல எனக்கு கன்ஃபியூஷன். அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறீங்களா? அதாவது T2 எதுக்கு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு T2 அந்த மாதிரியா இல்லை எப்படி? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர் T1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்க, T1 be the temperature of the surroundings. T1ங்கிறது டெம்பரேச்சர் சரௌண்டிங், ரூம் டெம்பரேச்சர் எடுத்தீங்க. இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. If the temperature falls by small amount dT2. ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இங்க T2ங்கிறது அடுத்த டெம்பரேச்சர். சரிங்களா? அந்த ஸ்மால் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு தானே கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க. T1னா அடுத்து T2ன்னு அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம்ல என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். அடுத்தடுத்து உள்ள அந்த டெம்பரேச்சர் தான். சரிங்களா? அப்போ நான் ரெண்டு பக்கமும் டிடியால டிவைட் பண்ணும்போது எனக்கு டிக்யூபி டிடி கிடைச்சிருக்கு. இங்கே dt2 by dtன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், dq by dtங்கிறது k into t2 minus t1 சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த dq இருக்கிற இடத்துல இந்த ms dt2 dt எது போட்டோம் அப்படின்னா இருந்தது. அந்த பக்கம் ரைட் சைடு என்ன இருந்துச்சு, k into t2 minus t1 இருந்துச்சா, அது அப்படியே வச்சு. இப்போ இந்த t2 minus t1 வந்து இங்க கொண்டாந்து இந்த ms ஆப்போசிட் கொண்டு போயிடும். அப்போ k by ms, அந்த மைனஸ் கே ms மைனஸ் அப்படி தூக்கி போயிருங்க ஆப்போசிட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது இந்த மைனஸ் k by ms இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டன்ட் எடுத்து, k by ms வந்து ஒரே கான்ஸ்டன்ட் எடுத்து. அப்போ என்னாச்சு, நமக்கு என்ன கிடைக்குன்னா T2 by T2 minus T1 which is equal to minus KT ன்னு சொல்லி minus KT மட்டும் KDT இருக்கும். KDT. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இது இன்டகிரேட் பண்ண போறோம் ரெண்டு சைடும். பண்ணும்போது இது லைக் 1/x and dx அப்படின்னு 1/x dx இன்டகிரேட் பண்ணா log x plus c. புரியுதுங்களா? log x கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே இருக்கிறது வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கீழே இருக்கிறது என்ன பண்ணுவோம், அப்படியே லாக்னு எடுத்து படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? அப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம், log of t2 minus t1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிடிக்கு எடுத்தோம்னா டி மட்டும் வரும். அப்போ கேடி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி, புரிஞ்சுதுங்களா? இது log t2 minus t1, இது வந்து மைனஸ் கேடி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி வரும். வேற டவுட் இருக்கா? இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 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 கான்செப்ட் வருது அப்படின்னா இது எங்க இருந்து வந்திருக்கும், T2 minus T1 which is equal to e power minus KT plus C இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறோம்னா என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் லாக் எடுத்தோம்னா
இது என்ன ஆகும்? இது லாக் அப்படியே இருக்கும். இது என்ன ஆகும்? லாக் இ பவர் எடுக்கிறதுனால என்ன பண்ணோம்? மைனஸ் கேடி லாக் ஆஃப் இ. இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலி பேஸ் இ. அப்போ இதுக்கும் பேஸ் இ போடும்போது இங்க இன்னொரு இ. அப்போ பேஸ் இ பேஸ் இ வரும்போது இதனோட வேல்யூ 1. இப்போ மைனஸ் கேடின்னு சொல்லி கேடி பிளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் சி இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 இருந்துச்சு. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி பிளஸ் சி இருக்கு இல்லையா? இதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுக்கிறதுனால இந்த ஸ்டெப் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண ரிவர்ஸில் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ எனக்கு வந்து இந்த இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதுக்கு இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கேடி பிளஸ் சி இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுத போகிறோம்? T2 minus T1 which is equal to e power minus KT plus C அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஆக்சுவலி இந்த வேல்யூ நீங்க ரெண்டு பக்கம் லாக் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ ரிவர்ஸ்ல நீங்க அது என்ன பண்ணீங்கன்னா சொல்லி பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க. இந்த இந்த ஸ்டெப் நம்ம கடைசி எழுதுனா இல்லாமா அந்த ஸ்டெப்ல இருந்து தான் முன்னாடி ஸ்டெப் வந்துருக்கு. e பவர் மைனஸ் கேடி பிளஸ் சி ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். அப்ப என்ன ஆயிரும்? நமக்கு இங்க லாக் T2 மைனஸ் T1 வந்துடும். இங்க லாக் ஆஃப் திஸ் பவர் வரும்போது என்ன ஆகுது? அந்த மேல பவருக்கு மட்டும் முன்னாடி வரும்போது லாக் இ பேஸ் இ வரும்பொழுது நமக்கு அது ஒன்னா மாதிரி நான் கிடைக்கும். அப்போ லாக் T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி பிளஸ் சி. அதனால இந்த வேல்யூ கொடுத்தா என்ன பண்ண சொல்ல போறோம்? நம்ம இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னா T2 இஸ் ஈக்குவல் டு T1 பிளஸ் இ பவர் மைனஸ் கேடி பிளஸ் சின்னு சொல்லி வரும். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா T1 பிளஸ் இது என்ன பண்றோம்? இ பவர் மைனஸ் கேடி இன்ட்டு இ பவர் சின்னு சொல்லலாமா? பிளஸ் பவர்ல பிளஸ் இருக்கனால. இப்போ அதுக்கப்புறம் நான் இ பவர் சி என்ன பண்றேன்? இன்னொரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். அதாங்க சி டேஷ்னு போட்டுருக்கோம். அப்போ T2 equal T1 T2 equal T1 பிளஸ் சி டேஷ் இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுது அந்த ரிலேஷன்? புரிஞ்சுதாமா நிதின்? இந்த ரிலேஷன் இப்படிதான் வந்துச்சு. சரிங்களா? சில இடத்துல இது என்ன பண்ணுவாங்கன்னா இது T2 T1க்கு பதிலா T மைனஸ் T0 சரௌண்டிங்கோடைய டெம்பரேச்சர் பிளஸ் சி இ பவர் மைனஸ் கேடினே போட்டுப்பாங்க. அவ்வளோதான். கேபிட்டல் சி மேல இருக்கிறது ஸ்மால் சி. இப்படியும் போடுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகே. எனக்கு புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி ஸ்பெசிஃபிக் என்ன போடுவாங்கன்னா சில பேர் எப்படி போடுவாங்க? சி கேபிட்டல் சி போடுவாங்க. நமக்கு எஸ்ஸும் யூஸ் பண்றோம். பார்ப்போம். கேபிட்டல் சி ஈக்குவேஷன் இதுல பார்த்தா நம்ம நிறைய ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? இதை கூட எடுத்துக்கலாம். மெயினா இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி நம்ம நிறைய ஈக்குவேஷன் நமக்கு வந்து இதுல கிடைச்சு. இது எல்லாமே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து சொல்றோம். சரியா? enables to calculate the time of cooling of a body at a particular range of temperature. For small temperature difference, the rate of cooling due to the convection, and radiation combined. So tomorrow, அந்த ஸ்மால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன நடக்குது? இது கூலிங் ஆகிறதுக்கு இந்த மூணு மெத்தட்லையுமே நடக்குது. அது எந்த கண்டெய்னர் இருக்குது அதுல, அப்புறம் அந்த கண்டக்ஷன்னா அந்த சர்ஃபேஸோட ஹீட் ஆகும்போது சரி கூல் ஆகும்போது அப்படியே அந்த டெம்பரேச்சர் எப்படி ஹீட்டிங் சொன்னோமோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்
அப்புறம் இது வந்து கூலிங் ஆகிறதும் அதே மெத்தட் தான். ரேடியேஷன் இதெல்லாம் is proposed to the difference in temperature. It is valid approximation in transfer of heat from a radiator to a room. The loss of heat through a wall of a room or cooling of a cup of tea on the table. இதெல்லாம் அதுக்கு இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது ஒன்று இந்த ஈக்குவேஷன்ல வரும். இது எதுக்கு அப்படின்னா கூலிங் எப்படி இருக்கு டைப் இருக்கு ரிவர்ஸ்ல இருக்கு நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? டைம் ஆகும் குறையுதா இல்லையா? இல்லை அதிகமாகுதா கூலிங்? குறையுதுன்னு சொன்னோமா இல்லையா? அந்த பாயிண்ட் தான் அது. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அதில் இருக்கிற நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம் அந்த ஈக்குவேஷன் மைனஸ் டிக்யூ பை டிடின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து டைமை பொறுத்து கூலிங் தான் இருக்குது. குறையுது கூலிங் வந்து ஒரே மாதிரி இல்லை. டைம் போக அது குறைய ஆரம்பிச்சு. ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. A pan filled with hot food cools 90 degree to 86 degree Celsius in 2 minutes when room temperature is at 20 degrees Celsius. How long will it take to cool from 71 to 69 degree? என்ன சொல்லிக்கிறாங்க? 94 இருந்து 86 டிகிரிக்கு கூல் ஆகுது 2 நிமிஷத்துல. சரிங்களா? ரூம் டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு. How long will it take to cool from 71 to 69? ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு 2 சுச்சுவேஷன் எடுக்க இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த டைமுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி என்ன செய்ய போறோம்? ஒரு ரிலேஷனை ரெடி பண்ண போறோம், ஈக்குவேஷன் ரெடி பண்ண போறோம். அது ஈக்குவேஷன் 1. அடுத்தது இதுல பண்ணும்போது 2வது ஈக்குவேஷன். ஆனா என்னன்னா இதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, இது டைம் தெரியாது. அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் கிடைக்கக்கூடிய டைமை டீன்னு வச்சுக்கிறோம். ரெண்டத்தையும் என்ன பண்ண போறோம்? நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு தேவையான ரிலேஷன்ஸ் கிடைச்சோம். சரிங்களா? ஸோ அதுதான் பண்ண போறோம். இது ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 94க்கும் 84க்கும் என்ன 86க்கும் என்ன இருக்குன்னா 90. ஏன்னா இதுல ஒரு 4 இன்க்ரீஸ் பண்ண 90, 4 டிக்ரீஸ் பண்ண 90. அப்போ ஆவரேஜ் வந்து 90. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி. அப்போ அதை விட இது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குது? 70 டிகிரி ஜாஸ்தியா. சரிங்களா? Over the room temperature under these conditions the pan cools 8 degree in 2 minutes. இந்த 4 இங்க 4 அப்ப 8 டிகிரி என்னாச்சு குறைஞ்சிருக்கு இந்த 2 நிமிஷத்துல. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை டைம் என்ன பண்ணலாம்? is equal to KT. Change in temperature by time equal to KT. Change in temperature. நம்ம மேல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ங்களா? ஈக்குவேஷன் ஆச்சு. இந்த ஈக்குவேஷன் change in temperature இது எப்படி எழுதிக்கீங்க? T2 by T2 minus T1 is equal to minus K dt. இப்போ இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை டைம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த டெம்பரேச்சர் பை டைம்ங்கிறது இந்த ஈக்குவேஷன் தான் எப்படி எழுதிக்கிறோம்? T2 by T எழுதிக்கிறோம். அப்ப என்ன ஆச்சு? இந்த பக்கம் K இன்ட்டு இந்த T2 மைனஸ் T1 வந்து அங்க ஓடி போயிடும்.
புரியுதுங்களா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன செய்ய போறோம்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது T2ங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோங்க. Small temperature falls, a small amount of T2 dT2 in time dt. அப்போ அந்த ஸ்மால் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபார் கிவன் ஸ்மால் சேஞ்சஸ் இன் டைம் அப்படின்னா 8 டிகிரி பை 2 நிமிஷம். 8 டிகிரி கரெக்டா 96க்கும் சாரி 94க்கும் 86க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி. அது எவ்வளவு நேரத்துல? 2 நிமிஷத்துல. சரிங்களா? 2 நிமிஷம் நடக்குது. which is equal to k into 70. 70 எப்படி வந்துச்சு? 70ங்கிறது என்ன நமக்கு? அதாவது இப்போ இந்த இடத்துல நமக்கு T2 மைனஸ் T1 சொல்லணுமா? T1 அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர் 20. சரிங்களா? இந்த இடத்துல dT2 அப்படின்னா தான் இது என்னது? அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 8 டிகிரி. சரிங்களா? இந்த கேபிட்டல் T2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு 90 டிகிரி வருது. இப்போ 90 டிகிரி எப்படி சார் நம்ம போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் தீஸ் டூ டெம்பரேச்சர். அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு டெம்பரேச்சர் ஆவரேஜ் நீங்க T2 வந்து ஆவரேஜ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆவரேஜ் டெம்பரேச்சர் கூட வச்சுக்கலாம். அது வேற மாதிரி ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா இந்த T2 DT இதெல்லாம் இல்லாம ஒரே சிம்பிளா வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலா வேற மாதிரி போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வராது. எப்படி வச்சுக்கலாம்னா dTT by dTன்னு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் k இன்ட்டு t மைனஸ் t நாட் வச்சுக்கோங்க. ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து கேபிட்டல் கே ஸ்மால் கேல. இப்போ இந்த சேஞ்ச் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த T1 T2 ஒரு கான்செப்ட் இப்பதான் நம்ம போட போறோம். இந்த T1 T2 அப்படிங்கிறது இந்த ரெண்டு டெம்பரேச்சர் 94 அண்ட் 86. சரிங்களா? 94 80. அப்ப 94 86 இந்த இடத்துல T0 வந்து ரூம் டெம்பரேச்சர் போயிடுச்சு. அப்ப நீங்க T1 வந்து இங்க ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் அந்த ஃபார்முலா நான் இப்படி மாத்திக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சர் T0 அண்ட் T அப்படிங்கிறது இங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் தான். அப்ப எப்படி எழுத போறோம்? T1ங்கிறது இந்த இடத்துல 94, இது வந்து 86 அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த டிடி. அதுதான் நம்மளுக்கு 8 டிகிரி செல்சியஸ் டிடிங்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது ஆவரேஜ் டெம்பரேச்சர் T1 பிளஸ் T2 by 2. அப்ப இதுதான் நமக்கு டி. அதாவது இது என்ன இருக்கு உங்களுக்கு 90 டிகிரி. அப்ப T0ங்கிறது என்ன உங்களுக்கு 20 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சுதுங்களா? நீ ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கோங்க உங்க புக்ல எப்படி எழுதி வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா T2 எங்க வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால T0 இது அப்படி வச்சுங்க, இது Tன்னு வச்சுங்க. Tங்கிறது இங்க என்னன்னா T1 பிளஸ் T2 by 2. DTங்கிறது என்னன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? ஸ்மால் சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் பை ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். இது உங்களுக்கு புரியும். இப்பதான் பார்த்தோம். ஓகே, ரெண்டு டெம்பரேச்சருக்குள்ள டிஃபரன்ஸ், அதுக்குரிய டைம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு 8 டிகிரி. T0ங்கிறது ரூம் டெம்பரேச்சர், அதுவும் உங்களுக்கு ஓகே தான். பட் இந்த டீங்கிறது மட்டும் இங்க என்னன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர். சரிங்களா? ம் எஸ் சார். இப்போ ஆவரேஜ் the average 69 degree
செல்சியஸ் அண்ட் 71 டிகிரிஸ். அதாவது அடுத்த கேஸ், ரெண்டாவது கேஸ் ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, கொஸ்டின் ஹவு லாங் வில் டேக் டு 71 to 69 டிகிரி? இதுதான் கொஸ்டின். அப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி நம்ம ஆவரேஜ் எரர்ல வச்சு போடும்போது என்ன கிடைக்குது? 2 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு. 2 டிகிரி டிஃபரன்ஸுக்கு என்ன டைம்ங்கிறது கொஸ்டின். அதே போல அங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? சரி, ஆவரேஜ் எவ்வளவு? 70 டிகிரி. ரூம் டெம்பரேச்சர் 20 டிகிரி. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50. இந்த ரிலேஷன் கிடைச்சிச்சா? இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 8/2 minutes 2/t. அதாவது 8/2 8/2 divided by 2/t இல்லையா? which is equal to k into 70 by k into 50. இப்போ நீங்க k அடிச்சிடலாம், 0 அடிச்சிடலாம். 8/2 4 என்ன இருக்கும்? 4 into ரிசல்ட் பண்ணீங்கன்னா t/2 கூட வச்சுக்கலாமா? It is equal to 7/5. ஆச்சுன்னா 2. t is equal to 7/10 வரும். அடுத்து 0.7 minute அல்லது 0.7 minute எத்தனை செகண்ட்ஸ்? எப்படி போடுவீங்க? ம் 0.5 minute அப்படின்னா 30 செகண்ட் பா. அப்போ 0.7 minute எப்படி போடுவீங்க? எப்படி 42 வந்துச்சு? ஒரு மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட். 0.7 போட்டீங்கன்னா 42 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? கொஸ்டின் புரிஞ்சுதா? தகுந்தடியா உங்களுக்கு? நான் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் என்னன்னா, a body cools, கொஸ்டின் நோட் பண்ணுங்க. a body cools in 7 minutes from 60 to 40 degrees Celsius. In 7 minutes 60 to 40 degree cool ஆயிடுச்சு. What will be the temperature after next 7 minutes? What will be temperature after next 7 minutes? The temperature of surroundings பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ். சரௌண்டிங்ஸ் அப்படின்னா T0. இந்த இடத்துல நியூட்டன்ஸ் லா வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிஷனா வச்சு, சரிங்களா? 7 மினிட்ஸ்ல இவ்வளவு தூரம் கூல் ஆயிருக்கு, அடுத்த 7 நிமிஷத்துல எவ்வளவு கூல் ஆகும்? இந்த கொஸ்டின். இதே மாதிரி ரெண்டு டைம் போட்டு ரெண்டத்தையும் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்றதுதான். ட்ரை பண்றீங்களா?
60 to 40 7 நிமிஷம் சரௌண்டிங்ஸ் வந்து 10 டிகிரி போடுவோம் பார்க்கலாம். 60 to 70 40 10 7 நிமிஷம் இதான் டேட்டா. for dt by dt which is equal to k into T minus T naught. இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு என்ன வருது? 20 டிகிரியா? கீழே டைம் வந்து 7 நிமிஷம். K into என்ன நம்ம ஆவரேஜ் டெம்பரேச்சர் 50 வருமா? -10 40 20 7 equal to K into 40 கீழ் போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? கரெக்டாதானப்பா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு இல்லையா உங்களுக்கு? ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க? dt by d is equal to k into t minus t naught. இது எப்படி போடுவீங்க? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? What will be the temperature after the next 7 minutes? அடுத்து 7 நிமிஷத்துக்கு டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 60ல இருந்து 40க்கு கூல் ஆயிடுச்சு அது. இப்போ 40ல இருந்து மறுபடியும் என்ன டெம்பரேச்சருக்கு அது வந்து போகும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த டிடிங்கிறது 40 மைனஸ் டி2ன்னு போட்டுக்கலாமா? அது 7 நிமிஷம். கரெக்டா இல்லையா? இதுக்கு பதிலாக இப்போ ஏதோ ஒரு 25 டிகிரின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 45ல 20 40 25 போனா 15 டிகிரின்னு போடுவீங்க இல்லையா? 15 டிகிரி இப்போ 7 நிமிஷம்னு. அதுதான் இங்க போகும். அப்ப எனக்கு இந்த அன்னோன் வேல்யூ எனக்கு தெரியாது. என்ன டெம்பரேச்சர் ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனா 7 நிமிஷத்துல அது கூல் ஆயிடுச்சு, அந்த டெம்பரேச்சர் போயிடுச்சு. ஆனா என்ன டெம்பரேச்சர்னு தெரியாது. அதே சமயத்துல ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 40 பிளஸ் T2 போடலாமா? மைனஸ் 10 டிகிரி. சரிங்களா? இது டிஃபரன்ஸ், இது ஆவரேஜ். ஓகேவா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் 2 அவ்வளவுதான். இப்போ ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்க ஃபர்ஸ்ட் 7 7 கேன்சல் ஆயிரும், கே கேன்சல் ஆயிரும். வேற என்ன இருக்கும்? இங்க 40 கீழே 40 மைனஸ் T2 by 20 இருக்குமா? சொல்லாமா? 40 மைனஸ் T2 by 20. இந்த பக்கம் என்ன இருக்கும்? 40 plus T2 by 2 minus 10 கீழே 40. கரெக்டா? இதுல சந்தேகம் இருக்கா? மேல இந்த ஈக்குவேஷன்ஸ் 2 வச்சுட்டு கீழே வந்து 1 வச்சு டிவைட் பண்ணிக்கிறோமா? பண்ணும்போது எனக்கு 7ம் இங்க கேவும் கேன்சல் ஆயிருது. சரிங்களா? மிச்சம் இருக்கிற 20 அப்படி கீழே போட்டுக்கிறேன், இதுல இருக்கிற 40 அப்படியே இது கீழே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? இப்போ 20 அடிச்சுன்னா 2 டைம்ஸ் வரும். அப்ப அடுத்து என்ன நடக்கும்? இந்த 2 இங்க வந்துச்சுன்னா 40 மைனஸ் T2 முன்னாடி T இது அப்படியே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? 80 மைனஸ் 2 T2 எவ்வளவு இருக்குது? கிராஸ் பண்ணோம்னா 40 பிளஸ் T2 மைனஸ் 20 by 2. மறுபடியும் இந்த 2 ஆப்போசிட்ல கொண்டாந்தீங்கன்னா
160 minus 4t2 is equal to 40 plus t2 minus 20. Equal 40 minus 20, 20. 20 is 160 minus 20. Now t2 plus 4t2. Right? 140 is equal to 5t2. t2 is equal to என்ன வருது? 2 5 10, 8 5 40. 20 டிகிரி செல்சியஸ் வருதா? அப்போ அடுத்த 7 நிமிஷம் என்ன பண்ணுது? உங்களுக்கு 28 டிகிரி. ஃபர்ஸ்ட் 7 நிமிஷத்துக்கு 60 இருந்து 40, அதாவது 20 டிகிரி தான் குறைஞ்சிருக்கு. சரி, 20 டிகிரி குறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்கு? 40ல இருந்து 28னா 12 டிகிரி தான் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 40ல இருந்து 28ங்கிறது என்னது? வெறும் 12 டிகிரி தான். பாருங்க, இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்லுங்க. அதனாலதான் ஸ்மால் டிஃபரன்ஸுக்கு தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க ஒட்டுக்கா வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எவ்வளவு அப்படின்லாம் பார்க்க முடியும். ஸ்மால் டைம் இன்டர்வல்ஸ் அதுல தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிதான் எடுப்போம். அதுதான் கிராஃப்னா அது ஒரு அப்படி கர்வ்டு கிராஃப் பார்த்தோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் புரிஞ்சது உங்களுக்கு? எஸ் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்ம் மேலே இருக்கிற ஃபார்முலா ஞாபகம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போகுது. சரிங்களா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். சரி, நான் இதுல இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்றீங்களா? இப்ப நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. அதனால இந்த கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஸ்டின் போட தேவையில்லை, அப்படியே டக்குன்னு இந்த கொஸ்டின் கேட்டா ஆன்சர் போயிட்டு. அடுத்த கொஸ்டின். Hot water cools from 92 degrees Celsius to 84 degrees Celsius. The hot water cools from 92 to 84 degrees Celsius in 3 minutes. In 3 minutes. When the room temperature is 27 degrees Celsius. Room temperature 27 degrees Celsius. How long will it take for it cool from 65 to, இது வந்து முன்னாடி போட்டோம் இல்லைங்களா அந்த கொஸ்டின், அப்படி டிட்டோ 65ல இருந்து 60 டிகிரிக்கு கூடாது, என்ன டைம் எடுத்துக்கோங்கிறது கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த மாதிரி கொஸ்டின் தான் சொன்னேன். டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அது 42 டிகிரி 42 செகண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே டைமிங் கொடுத்துட்டு எவ்வளோ டிகிரிக்கு குறையும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த என்சிஆர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டின். 2 டைமிங் கொடுத்துருக்காங்க, சரி 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 டெம்பரேச்சர், மறுபடியும் அதுக்கான டைமிங் கேட்குறாங்க. ரூம் டெம்பரேச்சர் 27. பார்க்கலாம் யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 2 பேர்.
போட்டீங்களாப்பா? நானும் போகிறேன். அங்க கம்மியில அப்படியே ஏறி ஏறி ஜம்ப் பண்ணி விளையாடு. கம்மி கம்மி. ஸ்கூல் போறீங்களா? ஜாகிரதையோட. எனக்கு வேண்டாம். எனக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஒன் மினிட் அப்படின்னு வருது. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? போட்டீங்களா? இந்த போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது கிடைச்சா 8/3 is equal to k into 61. எஸ் 5/3 k into 35.5 வந்துச்சா? எஸ்
ஓகே, அப்போ இதில் தான் உங்களுக்கு டைம் ஆகுன்னு வைக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷன் இல்லையா? எஸ் சார். பாருங்க, பார்த்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் கீழே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆன்சர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இது வந்து ரவுண்ட் அப் பண்ணி பார்த்துங்க. இது 60ன்னு வச்சுங்க, இது 35ன்னு வச்சுங்க. 60 15 கீழே 35 அடைஞ்சிச்சு. சரியா? பண்ணும்போது இது 3 5 7 5 அடுத்தது 56 18 18னா 180 கீழே 56 பார்த்தீங்கன்னா தெரியும். இது 60ன்னு வச்சா கூட என்ன கிடைக்குது, 3 டைம்ஸ் கிடைக்கும். 60 விட கம்மியாக இருக்கனால என்ன இருக்கும், உங்களுக்கு 3 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? 60ன்னு வச்சா 3 வருது, 60 விட கம்மியாக இருக்கனால 3 பாயிண்ட் சம்திங்ல ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? எஸ் சார். நீங்க இதுக்கெல்லாம் மெனக்கட்டு எல்லாத்தையும் போடணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அதில் தான் டைம் வேஸ்ட் ஆகும். ரவுண்ட் அப் பண்ணி ஓடி போயிடணும், டக் டக் டக்குன்னு ஓடி போயிடணும். அதுக்கு தான் நம்ம இந்த சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிக்கணும். எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல, படிச்சீங்களா? சரி, இந்த இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா, கொஸ்டின் எப்படி போறதுன்னு? எஸ் சார். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி புரிஞ்சிருக்கு? அடுத்து வேற என்ன டாபிக்ல வேணும் அப்படிங்கறது எனக்கு 2 பேரும் தான் சொல்றேன், மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஸ்டீஃபன்ஸ் இந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தானே? எஸ் சார். சார் கைனடிக் தியரியில இருந்து ஒரு 4 கொஸ்டின் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தீங்க சார், அது மட்டும். சரி, ஓகே. இப்போ பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதுல உங்களுக்கு? எஸ் ஆனா டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? எஸ் சார். ஸோ கூலிங்னா என்ன, அந்த கூலிங் வந்து எப்படி நடக்கும், எதெல்லாம் பொறுத்து நடக்கும், அது எப்படி நம்ம ஃபார்முலா மெத்தட்ல கொண்டாடுறது, அப்புறம் அதுல இருந்து எப்படி அதை கால்குலேட் பண்றது. ஸோ டைமிங், அதாவது இப்போ இதுல கூலிங் எப்படின்னா ஒரே மாதிரியே கூலிங் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. கூலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியாகும், அப்புறம் போக குறையும் சொல்லியிருக்காங்க. அதுல நீ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. அதே போல கூலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அந்த இன்டர்வல் டைம்ல இது ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுல இருக்கிற அந்த நுணுக்கங்கள்லாம். இதை வச்சு என்ன பண்றீங்க, 2-3 இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி இருந்திருக்கும், 2வது ஓகே, 3வது போகும்போது நீங்க ஈஸியாக என்ன பண்ணி போட கத்துட்டீங்க. இதுல இன்னும் நீங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் மெத்தட் போயிடும். மேலே இருக்கிற டேட்டா கீழே இருக்கிற டேட்டா ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். என்ன ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே இப்போ 3 பாயிண்ட் சம்திங்லேயே போன கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்க, சிரமம் தான். ஆனா ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, ஒன்று 3ல இருக்கு, ஒன்று 5ல இருக்கு, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு அப்படின்னா நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு ஓடி போய். சரிங்களா? எஸ் சரிப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ.